بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் நாம் புனிதமிகு சங்கைக்குரிய மாதமாகிய துல்காதா மாதத்தின் இறுதி நாட்களில் நாம் வீற்றிருக்கின்றோம். எனவே இந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய முக்கியமான வணக்கங்களில் ஒன்று ஹஜ் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஹஜ் கடமையை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆல இம்ரான் 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. மக்காவுக்கு சென்று யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் அங்கு சென்று அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அதன் தொடரிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். யார் மறுத்து நிராகரித்திருக்கிறார்களோ அல்லாஹ் உலகத்தாரை விட்டும் தேவையற்றவன். எனவே இந்த ஹஜ் கடமை என்பது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஐம்பெரும் வணக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த கடமையை செய்வதன் மூலமாக இருக்கக்கூடிய பயன்கள் மனிதர்களுக்குத்தான் இருக்கிறது. எனவே மனிதர்கள் அந்த கடமையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். தவறும் பட்சத்தில் அவர்கள் அதனை செய்யாமல் பொடுபோக்காக இருந்தாலும் அல்லாஹ் உலகத்தார் அனைவரை விட்டும் தேவையற்றவன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றார். அதே போன்று புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 7288. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே சொன்னார்கள், யா ஐயுஹன் நாஸ் கது ஃபுரித அலைக்குமுல் ஹஜ். மக்களே, உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஃபஹுஜ்ஜு, நீங்கள் ஹஜ் கடமை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சபையில் இருந்த ஒரு மனிதர், ஃபகால ரஜுலுன் அகுல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடம் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேள்வி கேட்ட பொழுது நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அவர் 3 தடவை கேட்கின்ற வரைக்கும் நபி அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் குல்து நஅம், ஆம் என்று நான் சொன்னால், லவஜபத் வலமஸ்ததஅதும், உங்களுக்கு சக்தி இல்லாத பொழுதிலும் நீங்கள் செய்வது உங்கள் மீது கடமையாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த வசனம் மூலமாக, இந்த ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த ஹஜ் கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். பொதுவாக வணக்கங்களை பொறுத்தவரையில் 3 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று உடலுடன் சம்பந்தப்பட்ட வணக்கம். உதாரணமாக தொழுகை, நோன்பு, இவைகள் அனைத்தும் உடலுடன் மாத்திரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பொருளாதாரத்துடன் சம்பந்தப்பட்ட வணக்கம். அதுதான் ஜகாத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமை. இன்னும் ஒரு கடமை இருக்கிறது, இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வணக்கம். அதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கம். இது உடலும் பொருளும் சேர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. எனவே இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை தான் ஹஜ் கடமையை நிறைவேற்றிருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த ஹஜ்ஜுக்கு பேரே ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ் என்று அதற்கு பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. எனவே எங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டிருந்தால் நாம் உலக நோக்கங்களை அடிப்படையாக வைத்து அந்த ஹஜ்ஜை செய்யாமல் பிற்படுத்துவதற்கு நாம் தயாராகக்கூடாது. மரணம் எப்பொழுது வந்துவிடும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே ஹஜ் எங்கள் மீது கடமையாக இருந்தால் நாம் அதனை உரிய நேரத்துக்கு ஹஜ் கடமையை நிறைவேற்றி அன்று பிறந்த பாலகன் என்ற அந்த பெயரை பெற்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நல்லடியார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக.
வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.